மீனாட்சி ஐயோ என்ன என்னங்க வேணுவ காணுங்க. வேணு காணுமா? என்ன சொல்ற? உள்ள உட்கார வச்சிருந்தேன், இப்ப போய் பார்த்தா ஆள காணோம். கேமா அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு யாராவது எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க, போய் பாரு. எப்படிங்க முடியும்? கவிதா கூட வீட்ல இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். அப்ப யார் தூக்கிட்டு போவாங்க? ஏங்க என் பொண்டாட்டிக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு தாங்க, நான் தொழில ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க. அவளுக்கு சேர வேண்டிய பங்க அவளுக்கு எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுப்போம். முதல்ல நீ நிரூபிச்சு காட்டு போ. உனக்கு உங்க அப்பா தான் முக்கியம்னா நீ உங்க அப்பா கூட போய் இருக்க வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணி தொலைச்ச? என் தலை எழுத்து. தலையெழுத்துனா என் கூட எதுக்கு வாழணும்? இங்க பாருங்க, சும்மா நடந்ததையே பேசுனீங்கன்னா இனி நடக்க போறது எதுவுமே கிடையாது. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம். அதனாலதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. வந்தவளுக்கு அட்வைஸ் பண்ணி எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்காம பெத்த தாயும் கூட பிறந்த அக்காவும் வாழை வெட்டியா உங்க கூட உட்கார வச்சிருக்கீங்க. பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை வாழை வெட்டின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் அந்த காலம் அப்பவே முடிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தா நீங்களும் வாழை வெட்டியா தான் இருக்கீங்க. பாத்தீங்களா மாமா, வார்த்தைக்கு வார்த்தை கூட கூட பேசினா இவ கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இங்க பாருங்க, இப்ப யார் வந்து உங்க கூட குடும்பம் நடத்தணும்னு ஒத்த கால நிக்கிறா? பாருங்க, இப்படி எல்லாம் பேசினா கோவம் வருமா வராதா சொல்லுங்க. இங்க பாருங்க, இவ உங்க வீட்ல இருக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இவ்வளவு ஏன் உங்க அண்ணன் சடகோப்பை என் தங்கச்சி கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருன்னு நீங்களே பல தடவை சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க இப்பதான் ஒரு உயிரோட இல்லையா, இப்ப எதுக்கு அவரை பத்தி பேசுறீங்க? அதுக்காக நடந்ததெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? ஏன் உங்க அப்பா என்ன கழுத்து புடிச்சு நசுக்கல? உங்க தங்கச்சி என்ன டெய்லி டார்ச்சர் பண்ணல? அதெல்லாம் பாத்துட்டு எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்க முடியும்? இனிமேலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏய், இப்ப என்னடி சொல்ற? என் கூட வந்து வாழ முடியுமா முடியாதா? என் அக்கா சொல்லட்டும், நான் வரேன். ஏய், நீ எப்படி சொல்ற? வா, இப்பயே ஊருக்கு போலாம். வா, உன்னை அங்க வச்சு சோறு போடுற. வா. எங்க அக்கா சொன்னா நான் வரேன். ஆமா, எங்க அக்கா சொன்னாதான் நாங்க கேட்போம். ஏங்க நீங்க சொன்னாதான் கேப்பன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இங்க பாரு, நீ படிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க பாத்தியா? அந்த படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையை போய் பாரு. காஞ்சிபுரமோ சென்னையோ ஏதாவது ஒரு வேலைக்கு போ. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா வாடகைக்கு ஒரு வீடை எடு. அதுக்கப்புறம் இவளை கூப்பிடு, அவளும் உன் கூட குடும்பம் நடத்துவா. இப்ப போ. ஏங்க நான் ஸ்ட்ரைட்டா பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா வேலைக்கு போக சொல்றீங்க? அப்போ தொழிலதிபர் ஆனதுக்கு அப்புறம் வா. ஏங்க என் பொண்டாட்டிக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு தாங்க, நான் தொழில ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க. அவளுக்கு சேர வேண்டிய பங்க அவளுக்கு எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுப்போம். முதல்ல நீ நிரூபிச்சு காட்டு போ. எதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இத பாருங்க, என் பொண்டாட்டி என் கூட கிளம்பி வரணும், அவ்வளவுதான். அது சித்ராவோட விருப்பம். என்ன சித்ரா, நீ அவர் கூட போறியா? எனக்கு இவர் மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லக்கா. அதையும் மீறி நீங்க போ சொன்னா நான் போறேன். இங்க பாருங்க, சித்ராவுக்கு எப்போ உங்க மேல முழுசா நம்பிக்கை வருதோ அப்போ கூட்டிட்டு போங்க. எல்லார் வாழ்க்கையும் கெடுக்கிறதே நீங்க தாங்க. இதோ இந்த வைரவ பொண்டாட்டி அப்புறம் உங்க தங்கச்சிங்க 2 பேரு எல்லாரையும் கூட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு வாழை வெட்டி ஆக்கிட்டு எல்லாரும் உங்களுக்கு அடிமையா இருக்கணும். அதெல்லாம் தெரியாம இவங்க ஆடிட்டு இருக்காங்க. போதும், நிறுத்துங்க. இங்க பாருங்க, நீங்களும் என் புருஷனும் ஆம்பளைங்கன்னு சொல்றதுக்கு எந்த தகுதியுமே உங்களுக்கு கிடையாது. நாங்களும் குழந்தைங்களும் சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்க அண்ணி தான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். போங்க வெளியில, போங்க. ஏமாமா, ஆம்பளன்ற பேருக்காவது 2 வார்த்தை பேசிருக்கல மாமா. போடா வெளியே. யோ, உன் பேச்சை கேட்டது கேவலப்பட்டு போய் நிக்கிறையா? என்ன சகல சொல்றீங்க? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம நல்ல நேரம் நினைச்சுக்குங்க. நம்ம மாமியார் இந்திராணி மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டவுஸ்ல 2 பேத்துக்கு கல் இருக்கும். யோ, அத விடியா. இப்ப என்ன பண்றது? மூஞ்சில அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது அப்படியே விட்டுறக்கூடாது சகல. நாம இல்லாத நேரத்துல நம்ம பொண்டாட்டிங்க 2 பேத்தையும் அசிங்கப்படுற மாதிரி சூழ்நிலை உருவாக்கும். அது எப்படி? அது தானாவா உருவாகும்? நம்ம தான் உருவாக்கணும். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க பாத்துக்கங்க, ஐடியாவை நான் தரேன். சரி வாங்க சகல போலாம். என்னப்பா
என்ன யோசனையா இருக்கீங்க? அந்த சுரேஷ் கிட்டயும் வீரசேனன் கிட்டயும் பேசினது தப்பா? இல்லைம்மா, நீ பேசுனது சரிதாம்மா. என் வருத்தம் என்னன்னா, கவிதாவுக்கும் சித்ராவுக்கும் வாய்ச்ச மாப்பிள்ளைங்க இவ்வளோ மோசமாக இருக்காங்களேங்கிறதாம்மா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என் பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டி உன்னை போட்டு படுத்தின பாடுதாம்மா. அதுதான் இப்படி அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு. என்னப்பா அதுக்கும் இதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? ஏன் இப்படி பேசுறீங்க? நான் சொல்றது முழுக்க முழுக்க நிஜம்மா. நாம என்ன விதைக்கிறோமோ அதமா அறுவடையா வரும். இப்போ உங்க அம்மா உங்க கூட எந்த பிரச்சனையும் பண்ணாம தான் இருக்கா. ஆனா அதுக்கு முன்னாடி ராட்சசி மாதிரி இருந்தாலம்மா. அதை இப்ப நம்ம அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மீனாட்சி, நீயும் சரி உன் புருஷனும் சரி, இது வரைக்கும் நீங்க உங்களுக்காக வாழ்ந்ததை விட இன்னைக்கு வரைக்கும் நீங்க மற்றவங்களுக்காகத்தாமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதனாலதான் கடவுள் உங்களை 2 பேரையும் ஆதர்ஷ தம்பதிகளா வச்சிருக்கான். அம்மா மன்னிச்சிருமா, நானே உங்களை கண்ணு வச்சிருவோம் போல இருக்கு. நீங்க 2 பேரும் 100 வருஷம் வரைக்கும் சிரஞ்சீவியா நல்லா வாழணும், அமோகமா இருக்கணும், இருப்பீங்கம்மா. அப்பதான் நானும் இந்த பிள்ளைங்களும் நல்லா இருப்போம். இந்த காலத்து பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் காசு பணம் சொத்து இது இருந்தா போதும், எல்லா சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லைன்னு தான் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. எந்த ஒரு கணவனும் மனைவியும் நல்ல ஒரு தாம்பத்தியத்தோட இருக்காங்களோ அதுதான் அவங்க சம்பாதிக்கிற மிகப்பெரிய சொத்து. அது தெரியாம இன்னைக்கு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தங்களோட வாழ்க்கையவே நரகமாக்கிக்கிறாங்க. இத்தனை வருஷமா நானும் என் பொண்டாட்டியும் குடும்பம் நடத்தினதா சொல்ல முடியாதுமா. ஏதோ வாழ்க்கை தள்ளிக்கிட்டு இருக்கும். இப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. அதோட நான் போய் சேர்ந்துடலாம். அப்பா என்னப்பா? வாழ்க்கையோட நிஜம் அதானம்மா. ஆனா உண்மையை சொல்லணும்னா இத்தனை வயசுக்கு அப்புறம் நாங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழலைன்னு புரியுதுமா. அது காரணம் வேற யாரும் இல்லம்மா, நான் தான்மா, நான் தான். ஒரு காலத்துல குடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாவுக்கு எனக்கு சண்டை தான் நடக்கும். பாவம் சித்ராவும் கவிதாவும் அவங்க மனசு அந்த குழந்தை பருவத்தில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும். இது தெரியாம நாங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் ஆரோக்கியத்தை இழந்து திரும்பி பார்த்தா கடந்து வந்த பாதையில எவ்வளவு பொறுப்பு இல்லாம வாழ்ந்திருக்கோம்னு புரியுதுமா. சித்ரா, கவிதா, அப்பா அப்பா இவங்க 2 பேரும் எப்பவும் மீனாட்சியோட வழிகாட்டுதல நாம வாழணும். அப்பதாப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. எப்பவுமே மாறக்கூடாது. நான் சொன்னா கேளுங்க. உங்க 2 பேருக்கும் என் புத்தி உங்க அம்மாவோட புத்தி தாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த குணத்தால தூக்க கூடாதுப்பா. நீங்க எப்பவுமே மீனாட்சியோட தங்கச்சியா தாம வாழணும். அப்பதாம உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்.
அழாதீங்கப்பா, அழாதீங்க, நாங்க இருக்கோம். என் பிள்ளைங்களுக்கு இது வரைக்கும் நான் என்னமா செஞ்சேன் என்னமோ தெரியல. இன்னைக்கு என் மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. அம்மா இல்லாத நேரமா பார்த்து இந்த மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கவலைப்படாதீங்க. செல்லக்குட்டி, பசிக்குதா? நீ விளையாடிட்டு நான் பால் எடுத்துட்டு வரேன், சரியா செல்லம்? ம். வந்துட்டேன். வேணு, எங்க? வேணு, வேணு எங்க போனா? ஐயோ வேணு, மீனாட்சி, ஐயோ என்ன? என்னங்க வேணுவை காணுங்க. வேணு காணுமா? என்ன சொல்ற? உள்ள உட்கார வச்சிருந்தேன், இப்ப போய் பார்த்தா ஆள காணோம். ஏமா, அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு யாராவது எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க, போய் பாரு. எப்படிங்க முடியும்? கவிதா கூட வீட்ல இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். அப்ப யார் தூக்கிட்டு போவாங்க? சரி வா போய் பார்க்கலாம். வேணு, அங்க போய் பாருங்க நீங்க. வேணு, ஐயோ எங்க இருக்கான்னு தெரியலையே. வேணு, தம்பி, என்ன தம்பி குழந்தை என்ன நீ- காணோம். என்னது குழந்தைய காணாமா? ஆமா, என்ன நீ சொல்றீங்க? குழந்தைக்கு பசிக்குதுன்னு அடுப்பங்கரைக்கு பால் எடுக்கலாம்னு போனேன். வந்து பார்த்தா குழந்தை காணோம். பின்னாடி பாத்தீங்களா? டேய், பின்னாடி பின்னாடி எப்படிடா அண்ணே, போய் என்ன பதட்ட சொல்ற? பாத்தீங்க. வா போய் வாங்க பாரு. போலாம். வாங்க வாங்க வாங்க. குழந்தை கிடைச்சாங்க. என்னங்க ராஜேந்திரன் எங்க? ராஜேந்திரன் அண்ணே, தம்பி எங்க அங்க இருக்காரா? இங்க இல்லன்னு. உள்ள கடைசி வரைக்கும் பாத்தியா? சரி, வாங்க. உள்ள போங்க. உள்ள போங்க. ஐயோ எங்க போனான்னு தெரியலையே. மீனாட்சி, பயமா இருக்கே. அவசரப்படாத முதல்ல. எப்படிங்க அவசரப்படாத. அவசரப்படாம இருக்க முடியும்? குழந்தை அங்க வச்சுட்டு இப்ப காணோம். எப்படிங்க அவசரப்படாம கொஞ்சம் இருக்க பொறுமையா முடியும்? இருங்க. கடைக்கு போகும்போது யாராவது தூக்கி போயிருப்பாங்க. ஐயோ கொஞ்சம் பொறுமையா ஆமா, இருங்க. எப்படி தம்பி? வீட்ல தான் யாரும் இல்லன்னு சொல்றல்ல, அப்புறம் எப்படி யாரும் குழந்தை தூக்கிட்டு போயிருக்க முடியும்? சொல்லுங்க. ஆமா ராஜேந்திரா, சண்முகம் வெளியே போயிருக்கான், கவிதா வேற வீட்ல இல்ல. இல்ல என் தலை. அண்ணி, சரி 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 சரி, சரி இரு மீனாட்சி, பதட்டப்படாதீங்க. பதட்டப்படாம இரு. என்னங்க எப்படிங்க குழந்தை காணுமேங்க, எப்படிங்க பதட்டப்படாம இருக்க முடியும்? அண்ணே எங்கனே போயிருப்பான்? உமா வந்திருப்பாளோ? உமா வந்திருப்பாளோ? உமா. உமா உமா இதோ உமாக்கு ஃபோன் பண்ணு. கேக்குறேன். உமா, குழந்தை ஆ, கிடைக்கணும். எங்கம்மா இருக்க? வீட்ல இருக்க? ஒண்ணுல ஒண்ணுலம்மா, சும்மா தான் கூப்பிட்டேன். சும்மா தான் கூப்பிட்டேன். சரிம்மா சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேம்மா உன்கிட்ட. அண்ணே, அவ வீட்ல இருக்காளாம்ல, அவ தூக்கிட்டு போயிருக்க மாட்டானே. இருந்தா தான் சொல்லிருப்பாள்ல அண்ணே. இப்போ என்னென்ன பண்றது? எங்க தாண்டா அவன் போயிருப்பா? இங்க தானடா இருந்தான் குழந்தை. மீனாட்சி, 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 ஏய், மீனாட்சி, ஏய், பிடி, பிடி, பிடி. அண்ணே, சே- அண்ணே, சேர் மேல போடு. அண்ணே, மேல அண்ணே, சேர். மேல அண்ணே, மேல அண்ணே. உட்காருமா. அண்ணே. மீனாட்சி, அண்ணே. ஒண்ணும் இல்லம்மா. ஏய், மீனாட்சி, மீனாட்சி, அண்ணி, ஏய், கண்ணு திற. அண்ணே, மீனாட்சி, எடுத்து ஏய், விடு. தண்ணி கொடுக்குறா. மீனாட்சி, 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 பார், 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 பார். ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா.
கண்ணு தரும் ராஜேந்திரா சீக்கிரம் பாப்பா அண்ணி அண்ணி பிடி பிடி அண்ணி மீனாட்சி மீனாட்சி அண்ணி குழந்தை தாய்மடி எங்கே இந்த தாமரை சாயணும் அங்கே ஆராத காயங்கள் இதோ இதோ தேற்றாமல் தெய்வங்கள் கலையே செடி மீது புயல் காற்று தொடும்போது பாட்டு வரும் என்று அதை பார்த்து சிலர் எதிர்நோக்கினார் இந்த வாழ்க்கை தெருக்கூத்து இதில் வேஷங்கள் பார்த்து பெருமூச்சு விடும்போது அடடா இவளின் வலியும் சுகமோ கசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நம் மகம் கேட்டேன் அசைவொரு மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளது. இது ஏன் குழந்தை? என்ன பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டு இருக்க நீ? குழந்தை அவங்கள்ட்ட வளரணும் தானே தூக்கி கொடுத்தோம். கொடுத்தோ இல்ல கொடுத்தீங்க. நான் ஒண்ணு குழந்தை அவகிட்ட கொடுக்கலையே. இந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டு தானே உங்க அப்பா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. ஆமா கொடுத்தாரு. ஆனா அவர் உங்ககிட்ட தானே விட்டுட்டு போனாரு. வழக்க துப்பு இல்லாம தூக்கி உங்க அண்ணா கிட்ட கொடுத்துட்டு நிக்கிறீங்க. பெத்த தாய் நீயே இந்த குழந்தைய வேணான்னு சொல்லி ஒதுக்கும் போது நான் என்ன செய்ய முடியும்? வளர்த்திருக்கணும். அப்பன்ற முறையில நல்லா வளர்த்திருக்கணும். அதுக்கு வக்கு இல்லாம தூக்கி கொடுத்துட்டு வந்து ஏகிட்ட கத்துறீங்களா? நான் இதுக்கு புள்ளி அவகிட்ட விட்டு கொடுக்கணும். அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அவங்க எனக்காக என்ன செஞ்சிருக்காங்க? இதுக்காக ஏன் குழந்தை அவகிட்ட கொடுக்கணும்? இது என்ன வியாபாரமா? குழந்தைடி இதுல போய் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டுட்டு இருக்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். இத்தனை நாள் இல்லாத பாசம் எங்க இருந்து பொத்துக்கிட்டு வருது? எனக்கு எப்பவுமே பாசம் இருக்கு. ஆனா நான் அதை வெளிக்காட்டிக்கிறது இல்ல. இப்ப யோசிச்சு பார்க்கும்போது இப்ப எல்லாமே எனக்கு புரியுது. என்னால என் குழந்தைய விட்டு கொடுக்க முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எல்லாத்தையும் விட எல்லாரையும் விட என் அப்பா தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவருக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட ஏன் குழந்தை எதுக்காக வளரணும்?
உனக்கு உங்க அப்பா தான் முக்கியம்னா நீ உங்க அப்பா கூட போயிருக்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணி தொலைச்ச? என் தலை எழுத்து. தலையெழுத்துனா என் கூட எதுக்கு வாழணும்? இங்க பாருங்க, சும்மா நடந்ததையே பேசுனீங்கன்னா இனி நடக்க போறது எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறமா நீங்க வெளியே இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்து ஒண்ணு கிழிக்க போறது கிடையாது. உங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் என் கல்யாண வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல. எனக்கு எங்க அப்பா கனவு நிறைவேறணும். அவர் சங்க தலைவர் ஆகணும். எதுக்கு நீ அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? குழந்தை அவங்க கிட்ட இருக்கணுங்கிற கதை நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆடுன. அதுக்காக மட்டும் இல்ல, இன்னும் பல காரணம் இருக்கு. உங்க அண்ணன் அண்ணி நமக்காக எதுவுமே செய்யல. அன்னைக்கு சொத்தை பிரிக்கணும்னு பேசும்போது கூட சரவணனுக்கு கடையும் சண்முகத்துக்கு வீடுன்னு பேசினாங்கல்ல. ஆனா நம்மள யாரும் மதிக்கவே இல்லையே. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நமக்கு சப்போர்ட்டா பேசிருக்கலாம். ஆனா அப்படி எதுவும் பேசவே இல்லையே. இப்ப கூட சங்கத்தேர்தல்ல உங்க அண்ணி எங்க அப்பாவுக்கு விட்டு கொடுக்கலாம்ல. ஆனா பொடிவாதமா எதிர்த்து நிக்கிறாங்களே. இப்படி பல விஷயத்துல விடாப்படியா இருக்கும்போது நான் என்ன கேளுச்சியா? அதுக்கு குழந்தைய வச்சு விளையாடுவியா? இப்ப சொல்றேன் வைஜெயந்தி, குழந்தையோட அப்பாங்கிற உரிமையில நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். ஓஹோ, ரூல்ஸ் பேசுறீங்களா? அம்மாங்கிற முறையில நான் குழந்தையை திருப்பி வாங்கியிருக்கேன். உங்களால முடிச்சது பாத்துக்கோங்க. நீங்க எதுக்கு குழந்தைய கொடுத்தீங்க நல்லாவே தெரியும். கைய வீசிக்கிட்டு சும்மா அப்படியே ஊர் சுத்திக்கிட்டு ஓசி சோறு தின்னுக்கிட்டு அப்படியே ஓசிலேயே வாழலாம் நினைச்சுதானே புள்ளைய கொடுத்தீங்க. நீ பேசுறதெல்லாம் சரியில்லை வைஜெயந்தி. நீ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. இனிமே நான் மாத்தி பேச மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல.